தற்பொழுது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திருநாவுக்கரசு, உங்களுடைய கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவரை இழந்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட ரீதியில் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது? தந்தை பெரியாரின் பேரனாக திராவிட இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் உருவாக இருந்த வி.கே. சம்பத் அவர்களுடைய அருமை மகனாக பிறந்து அரசியலில் தன்னுடைய கடும் உழைப்பாலும் புத்தாலித்தனத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இருமுறை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து பணியாற்றி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் தலைவர் சகோதரர் வி.கே. இளங்கோவன் அவர்கள். காங்கிரசின் கம்பீரமான குரலாக ஒலித்தவர். தைரியமாகவும் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை பேசக்கூடியவர், சொல்லக்கூடியவர். நல்ல பேச்சாற்றல் நிறைந்தவர். தமிழ்நாட்டில் ஏராளமான நிர்வாகிகளையும் தன்னுடைய ஆதரவாக பெற்றவர். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தலைவர்களுடைய அன்புக்கும் பாத்திரமாக திகழ்ந்தவர். எளிமையாக, அன்பாக, பாசமாக எல்லோருக்கும் பழகக்கூடியவர். அவரை நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக அறிவேன். அவர் காங்கிரசுடைய நகர தலைவராக இருந்த காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து எங்கள் இருவருக்கும் நட்பு உண்டு. அந்த 40 ஆண்டுகளாக பாசமாக, அன்பாக, நெருக்கமாக, அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் தனிப்பட்ட முறையில் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் இடத்துல பழகக்கூடியவர், பேசக்கூடியவர், சிறந்த நண்பர், சிறந்த சகோதரர். அவருடைய மறைவு என்பது தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய துணைவியார், மகன், குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் தோழர்களுக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த வருத்தத்தோடு துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஏறக்குறைய 40 ஆண்டு கால அரசியல் நண்பர்களாக இருந்தவர்கள். என்னுடைய நினைவு சரியாக இருந்ததென்றால் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆதரவை விலக்கி கொண்ட தருணத்தில் இவருடைய குறிப்பாக வி.கே. இளங்கோவனுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக இருந்தது. அது ஒரு முக்கியமான அரசியல் நிலைப்பாடாகவும் பார்க்கப்பட்டது இல்லையா? அந்த தருணத்தில் திருநாவுக்கரசு அவர்களும் அதிமுகவினுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒரு தலைவராக இருந்தார். அப்பொழுதும் இவரும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது உங்கள் இருவருக்குமான அந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்தது? வி.கே. இளங்கோவன் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நீங்க எப்படி பார்த்தீங்க திருநாவுக்கரசு? அருமை சகோதரர் இளங்கோவனரோடு நீங்கள் சொல்கிற அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்திலேயும் எங்களுடைய நட்பு அப்படியே நல்ல முறையில் தான் இருந்தது. அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வேண்டியவர். அவரால் சொல்ல போனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியலில் வேகமாக செயல்பட்டவர். அவரால் இடங்கள் சீட்டு எம்பி எம்எல்ஏ வரும்போது அவருடைய பரிந்துரையின் பேரில் முதல்ல அவர் இடம் பெற்றவர். அதனால அவருக்கு விசுவாசமாக இருந்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் அன்னை ஜானகி அம்மையார் அவர்களை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த போது சிவாஜி அவர்கள் மீது சிவாஜி கணேசன் அவர்கள் மீது இருந்த அன்பால், பாசத்தால், பக்தியால் அவர் அன்னை ஜானகி அம்மையார் அவர்களுக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டு நிலைப்பாட்டை எடுத்தார். சிறிது காலம்தான். பிறகு மீண்டும் காங்கிரஸில் இணைந்து கொண்டு அதையும் ஈடு செய்கிற விதத்துல அந்த இடைப்பட்ட இடைவெளியை நிரப்புகிற விதத்துல காங்கிரஸில் விசுவாசமாக இருந்து பணியாற்றினார். இணைப்பில் ஒரு நீண்ட வரலாற்றை எங்களுக்கு நினைவுபடுத்தியமைக்கும் வி.கே. இளங்கோவனுடைய இந்த பேரிழப்பினுடைய துயரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி.